ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா குடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 சேனலுக்கு லாஸ்ட் 3 டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி குடுத்துருக்குங்க. ஸோ அத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோங்க. ஸோ ரீயூசர் கன்டென்ட் அப்படின்னா என்ன? ஸோ அது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிக் குடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீயூசர் கன்டென்ட் ஸோ இந்த மாரி இஷ்யூ உங்களுக்கு வருது அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு மேல வந்து ஷோ ஆகும். ஸோ அத பார்த்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். அதுக்குமே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய சேனல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி குடுப்போம். உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸுமே பார்த்தீங்கன்னா குடுப்போம். என்ன பண்ணணும்? எப்படி பண்ணா உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு பார்த்தா எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவோம். சரிங்களா? ஸோ இப்ப லாஸ்ட் 3 டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கான்டாக்ட் பண்றாங்க ரீயூசர் கன்டென்ட் சம்மந்தமா. ஸோ எல்லாருக்குமே நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாருக்குமே நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வாங்கியிருக்குங்க. ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய சேனல்னே சொல்லலாம். ஃபேக்ட் ஃபோர்ஸ் தமிழ் 2.0 சரிங்களா? ஸோ இந்த சேனலுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு 11த் படிக்கிற பையன் தான் சரிங்களா? ஸோ சின்ன ஏஜ் தான் ஆகுது. ஸோ இந்த வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலிக்கு அதாவது அவருடைய ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் மணி ரிலேட்டடா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ கிரியேட் பண்ணிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. வியூஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரீயூஸ் கன்டென்ட் இந்த ப்ராப்ளம் வந்து வந்துருச்சுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல வந்து அவர் பார்த்துட்டு எப்போ நம்மள கான்டாக்ட் பண்ணாரு அப்படின்னா, ஸோ மார்ச் மாசம் தான் நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ எப்போ ஏன்னா அவர் நெறைய டவுட் கேட்டாரு. ஸோ நெறைய சேட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. பாருங்க மார்ச் 4ஆம் தேதி நம்மள கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 4ஆம் தேதி கான்டாக்ட் பண்ணி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் போன செவ்வாய்க்கிழமை அவருக்கு மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சுங்க. ஸோ அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஷோ பண்ண போறேன். ஸோ அவரு ரொம்பவே ஹேப்பியா ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. பரவால்ல உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏர்ன் பண்ணி குடுக்க போறேன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதே மாரி நான் இல்லன்னா அந்த மாரி விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க சென்ட் பண்ணாரு பாருங்க. யூ ஆர் அன்லாக்டு நியூ வே டூ ஏர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூஸ் கன்டென்ட்லேருந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணி விட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோடி தேங்க்ஸு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல. நீங்க இல்லன்னா நான் இல்ல. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஏன்னா ஒரு 11த் படிக்கிற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு சேனல் ரன் பண்றதே மிகப்பெரிய விஷயம். அதில ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்டின்னா, அவன் ஃபேமிலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ரன் பண்றாங்க. ஏதாச்சும் இன்கம் வந்து குடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதில ஒரு விஷயம் வந்துட்டோனே அவர் வந்து உடைஞ்சு போயிட்டாரு. ஸோ அது உடைஞ்சு போனவுமே அவரே வந்து பார்த்தீங்கன்னா, இதாயிட்டாரு. ஸோ அப்போ இது நடக்கிறப்ப ஓகே. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹேப்பியா இருந்தாரு. ஸோ அவரோட சேனலுமே நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து அவருடைய சேனல். ஃபேக்ட் ஃபோர்ஸ் தமிழ் 2.0 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 433K சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காரு. 70 வீடியோஸ் போட்டிருக்காரு. எல்லாருமே ஷார்ட்ஸ் தான் போடுவாரு. ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய சேனலையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூசர் கன்டென்ட்லேருந்து நம்ம வந்து வாங்கி குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருடைய இத வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி குடுத்துருக்கோம் பார்க்கலாம். ஸோ அடுத்ததா இந்த நண்பர். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அரந்தை எடிட் அதாவது மூவிஸ் கிளிப்பு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவருக்குமே ரீயூசர் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஹாய் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இவரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம தமிழ் அதாவது 4 ஃபேக்ட் ஃபோர்ஸ் தமிழ் 2.0க்கு நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்கி குடுத்துருந்தோம். அதே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே எல்லாமே கைட்னஸ் குடுத்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குமே நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்கி குடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் பாருங்க. இவருமே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்பட்டாரு. ஓகே பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இங்க பாருங்க. ஸோ அவருக்கு இந்த மெயில் தான் வந்துருந்துச்சு. வி ஆர் ஹேப்பி டூ ஷேர் தட் யுவர் மானிட்டேஷன் ஆர் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ இவரோட சேனலுமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சேனலு அரந்தை எடிட்டு. கிட்டத்தட்ட 21K சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் ஆயிட்டு ரீயூஸ் கன்டென்ட் ப்ராப்ளத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி குடுத்து, அவங்களுக்குமே இப்போ மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகி அவங்களுமே சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதே போல உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் எலிஜிபிள் இல்லாம ரீயூஸ் கன்டென்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சரி பண்ணி குடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அடுத்தோட சேனல் என்னன்னா, நமது இல்லம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் தான் இவங்க. ஸோ இந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள எப்போ கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு. ஸோ வந்து செவ்வாய்க்கிழமை நம்ப ஃபர்ஸ்ட்டு சேனல் வந்து சரி பண்ணி குடுத்தோம். அன்னைக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் சேனலுமே சரி பண்ணி குடுத்துட்டோம். அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் நமது இல்லம். ஸோ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. உங்க சேனல் வீடியோஸ்லாம் பார்த்தோம். இந்த மாரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. சரி ஓகே அவங்களோட இஷ்யூலாம் கேட்டு, அவங்க சேனல் லிங்க்குமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ, அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா டெமோ ஆடியோ எல்லாமே அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டோம். ஸோ அத பார்த்துட்டு அவங்களும் ஒரு அப்பீல் வீடியோ ரெடி பண்ணி அவங்களுக்கு நம்மளுக்கு சென்ட் பண்ணாங்க.
சென்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், வி ஆர் ஹேப்பி டு ஷேர் தட் யுவர் யூடியூப் பார்ட்னரும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பீல் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து வந்துச்சு. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, வந்துருச்சு, மெயில் வந்துச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் கைட் பண்ணலைன்னா இது நடந்திருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கணும், நல்லா தான் ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்குமே. ஸோ ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாம்பிளுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போடுறோம். இதோட இன்னும் நிறைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இதில் சில விஷயங்கள் என்னென்னா அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி, இதுதான் நான் நம்மது இல்லை சரிங்களா. கிட்டத்தட்ட 84.9K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஒரு 1.5 வருஷம் சேனல் நடத்திட்டு இதில் ரிவ்யூஸ் கண்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்தி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க சேனலுமே நம்ம சரி பண்ணி கொடுத்து இப்போ அவங்களுமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா $100 கிட்ட ரீச் பண்ண போகிறாங்க அவங்க சரிங்களா. ஸோ ஓகே, இதே போல் உங்களுக்குமே உங்கள் சேனலுமே இதே போல் இஷ்யூ இருக்குது, இதுமாதிரி சரி பண்ணணும் அப்படின்னு தாராளமாக நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்களா. ஸோ நீங்களுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டுது. முக்கியமான விஷயமே என்னென்னா நிறைய பேர் தெரிய மாட்டுது. ஓகே, இந்த பிரச்சனை வச்சுன்னா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சேனல் விட்டுட்டு போயிடுறாங்க. இல்லைன்னு வச்சுங்க மற்ற இடத்துல போய்ட்டு ஒரு $4000 $5000 கொடுத்து ஏமாந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானே ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தேன். ஒரு 8 மாதத்துக்குலாம் முன்னாடி நம்மளோட சேனல் அந்த இஷ்யூ தான் வந்துருந்துச்சு. நாமளே அதை ஆராய்ஞ்சு ரிசர்ச்லாம் பண்ணி அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அதை பார்த்து கற்றுக்கிட்டு ஓகே இப்படி பண்ணால் இப்படி சரியாகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அப்போ நான் வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி மற்றவங்கள்ட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்க, தம்பி ஒரு 4000 இருந்தால் கொடுப்பா, நான் உங்களுக்கு சரி பண்ணி தரமா கேட்டாங்க. நம்மள்ட்ட அவ்வளோ அமௌண்ட்டு கிடையாது. நான் ஒரு $500 வச்சிங்கன்னா நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், வாய்ப்பே இல்லை. தம்பி நீ கொடுத்தா $4000 கொடு, இல்லைன்னா வேணாம் விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல மனசே உடஞ்சி போச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல போய் $4000 $5000 கொடுத்து ஏமாறாமல் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுல் கைட்னஸ், அதாவது நீங்கள் ரிவ்யூஸ் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே நான் தான் பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கு புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுல எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயம் அன்பு 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 அஃபிஷியல் திங்ஸ். பாய்.